ராஜியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் அரங்கேறிய கொடூரம், இளைஞன் அடித்து படுகொலை, 2 படுகாயம். நிலக்கரி மோசடி, அனுர அரசிற்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு. ஆசிரியர் வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. சரிந்தது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை. ரொரண்டோவில் காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல். கனடாவில் பல கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒருவர் கைது. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றைய 2 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் பதிவாகியுள்ளது. தொல்புரம் கொட்டியம்பதி ஆதிமுத்தியாமாரி அம்மன் கோவிலடியை சேர்ந்த குகதீஸ்வரன் மயூரன் என்பவரே உயிரிழந்துள்ளாரே. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், ஒரே ஊரை சேர்ந்த 2 இளைஞர்களுக்கிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் முரண்பாடு காணப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு குறித்த முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றன. அந்த இடத்திற்கு 3 நண்பர்களுடன் வந்த சந்தேக நபர் முரண்பாட்டில் ஈடுபட்டார். இதன்போது குறித்த சந்தேக நபரின் தாக்குதலுக்கு உள்ளாகி பானுஷன் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். அதன் பின்னர் சந்தேக நபர் தப்பி செல்ல முயன்ற போது கொலை செய்யப்பட்ட இளைஞர் சந்தேக நபரை பிடிப்பதற்கு முயற்சித்தார். இதன்போது சந்தேக நபர் உயிரிழந்த இளைஞன் மீதும் அதே கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டார். இதன்போது மயூரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே விழுந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் தனக்கு காயம் இருப்பதாக கூறி முறைப்பாடு செய்வதற்கு வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்திற்கு சென்றுள்ளார். கொலை இடம்பெற்றமை தெரியாத காவல்துறையினர் குறித்த நபரை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் கொலை இடம்பெற்றமை தெரியவந்த நிலையில் சந்தேக நபரை வைத்தியசாலையில் வைத்து கைது செய்துள்ள நிலையில் காவல்துறை கண்காணிப்பில் அவர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதேவேளை பானுஷனும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 தப்பி சென்றுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுபவர் உட்பட 2 காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நிலக்கரிக்கான விலை மனு கோரலில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் இன்று குறித்த முறைப்பாட்டை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விலை மனுவை ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட விதம் தொடர்பான குரல் பதிவு ஒன்று வெளியாகியுள்ளதாக தெரிவித்து இந்த முறைப்பாட்டை அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர். இதுகுறித்து முஜிபுர் ரஹ்மான் கருத்து தெரிவிக்கையில், ஒரு குரல் பதிவு வெளியாகியுள்ளது. அதை கேட்கும்போது அங்கேயும் ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது புரிகிறது. ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமான ஒருவருக்கு இந்த டெண்டரை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான கலந்துரையாடல் அந்த குரல் பதிவில் உள்ளது. எனவே அந்த குரல் பதிவு மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு கோரி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். அந்த குரல் பதிவில் ஜனாதிபதியின் பெயர் மற்றும் அவருக்கு மிக நெருக்கமான தொழிலதிபர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. இதன் மூலம் அங்கேயும் தெளிவாக ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது உறுதியாகின்றது என தெரிவித்துள்ளார். தேசிய கல்வியியல் கல்லூரிக்கான புதிய ஆசிரிய மாணவர்களை உள்ளீர்ப்பதற்கான நேர்முக தேர்வுகள் எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் மே 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இந்த நேர்முக தேர்வுகள் அந்தந்த கல்வியியல் கல்லூரிகளில் நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் காப்போதா உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கு ஆசிரியர் பயிற்சிக்காக மாணவர்கள் உள்வாங்கப்பட உள்ளனர். நேர்முக தேர்வுகளுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் மத்திய கிழக்கு மோதல் தொடங்கியதிலிருந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளில் அதிக ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தாலும் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியதால் எண்ணெய் விலைகள் உயர்ந்ததாலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் இந்த வாரம் பெரும் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது.
தற்போதைய மோதல் எவ்வளவு காலம் மற்றும் எவ்வளவு தீவிரமாக நீடிக்கிறது என்பதை பெருமளவில் சார்ந்து தங்கத்தின் விலைகள் நிர்ணயிக்கப்படும் என HDFC வங்கி தனது சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு சுங்க கட்டணம் செலுத்திய சர்வதேச கடல் பகுதியில் உள்ள ஒவ்வொரு கப்பலையும் அமெரிக்க படைகள் இடைமறிக்கும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. அமெரிக்க மசகு எண்ணெய் 8% அதிகரித்து ஒரு பீப்பாய் $104.24 உயர்ந்துள்ளது. பிரெண்ட் மசகு எண்ணெய் 7% அதிகரித்து ஒரு பீப்பாய் $102.29 பதிவாகியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,720.76 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேபோன்று வெள்ளியின் விலையும் $74.4 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. ரொறன்ரோவில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய முயன்றபோது 2 காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டதில் காயமடைந்தனர். ரொறன்ரோவில் பாத்தர்ஸ் தெரு மற்றும் வில்சன் அவென்யூ பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து அதிகாலை 1:09 மணியளவில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சந்தேக நபரை தடுத்து கைது செய்ய முயன்றபோது அவர் அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த 2 அதிகாரிகளில் ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இருவரின் காயங்களும் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ரொறன்ரோ காவல்துறை தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. கனடாவின் ஸ்காபரோ பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக 40 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது சுமார் 90 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ரொறன்ரோ காவல்துறை தகவலின்படி விக்டோரியா பார்க் அவென்யூ மற்றும் எல்ஸ்மியர் சாலை மற்றும் லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளை இலக்கு வைத்து இந்த கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளன. கடந்த 2025 நவம்பர் மாதம் முதல் 2026 ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை உடைத்து உள்ளே நுழைந்த சந்தேக நபர் அங்குள்ள பணப்பெட்டிகள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக ரொறன்ரோவை சேர்ந்த டெரெக் பெய்லி என்பவர் சனிக்கிழமையன்று கைது செய்யப்பட்டார். அவர் மீது 27 விதிமீறல் குற்றச்சாட்டுகள், 16 அத்துமீறி நுழைந்து கொள்ளையடித்தல், சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல், திருட்டு மற்றும் திருடப்பட்ட பொருட்களை வைத்திருத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதை தவிர ஆயுதத்தால் தாக்கியது தொடர்பான 9 குற்றச்சாட்டுகளும் கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. கைதான நபர் தற்போது காவல்துறையின் விசாரணையில் உள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.